சிவாஜி பத்மினி படங்கள் ஜோடினா தமிழ் திரை உலகமே உச்சி முகர்ந்து வரவேற்கும். இருவருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இவர்கள் இருவரும் ஜோடியாக நடித்த படங்கள் தில்லானா மோகனாம்பாள் பெரும் வரவேற்பை பெற்றது. ஏ.பி. நாகராஜன் இயக்கியுள்ளார். சிவாஜி நாதஸ்வர வித்வானாக வருவார், பத்மினி நாட்டியக்காரியாக வருவார். இருவருக்குள்ளும் மலரும் காதல் காட்சிகள், பாடல்கள் அவ்வளவு சூப்பராய் இருக்கும். சிவாஜி பத்மினியும் முதலாக இணைந்து நடித்த படம் பணம். இது 1952 வெளியானது. சரஸ்வதி சபதம், திருவருட்செல்வர், வியட்நாம் வீடு, மரகதம், திருமால் பெருமை, ராமன் எத்தனை ராமனடி, அன்பு, இல்லற ஜோதி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, தூக்கு தூக்கி, காவேரி, மங்கையர் திலகம், ராஜா ராணி, தேனும் பாலும் என 42 படங்கள் இணைந்து நடித்திருக்கார்கள். இந்த நிலையில் சிவாஜி 1962 செந்தாமரை என்ற ஒரு படத்தில் நடித்தார். இந்த படத்தில் ஜோடியாக நடித்தவர் பத்மினி. ஆனால் என்ன காரணமோ என்னவோ இந்த படம் பெரும் வரவேற்பை பெறவில்லை. பத்மினி திருமணத்திற்கு முன்பு கடைசியாக நடித்த படம் இதுதான். இந்த படம் 9 ஆண்டுகளாக தயாரிப்பில் இருந்ததாம். அதாவது 1953 இருந்து எடுக்கப்பட்ட இந்த படம் 1962 தான் வெளியானதாம். அந்த வகையில் பார்க்கும்போது ஏ. பீம்சிங் சிவாஜியை வைத்து இயக்கிய முதல் படம் இதுதானா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை தயாரித்தவர் ஏ.எல். சீனிவாசன். மேலும் இந்த படத்தில் பத்மினி இரவு முழுவதும் நடித்துவிட்டு மறுநாள் காலையில் தனது திருமணத்திற்கு திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டி இருந்ததாம். அந்த நேரத்தில் சிவாஜி கணேசனோட பத்மினி ஏதோ மனம் திறந்து சொல்ல நினைத்திருக்கார். ஆனால் சிவாஜி அப்போது பத்மினியை பார்க்க மனமில்லாமல் உடனடியாக ஸ்டுடியோவில் இருந்து விரைவாக கிளம்பி விட்டார் என்று தெரியப்பட்டது.